தின்னாதே நீ தின்னாதே. இல்ல இல்ல இல்ல, திணிக்காதே நீ திணிக்காதே, இந்தியை எங்கள் மீது திணிக்காதே நீ திணிக்காதே. அப்படி சொன்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்களா நம்மள? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. அப்போ இந்தி வேணாமா? வேணும் வேணும் வேணும், இந்தி மட்டும் அல்ல, நான் விரும்பும் அத்தனை மொழிகளுமே எனக்கு வேண்டுமே. அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை என்ன சொல்றேன் கேளு. நாம் தமிழர்கள் எதை வைத்து சொல்கின்றோம்? நம் தாய்மொழி தமிழ், நாம் பேசுவது தமிழ், நாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், எனவே தமிழ் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது மொழியின் அடிப்படையில். இதே போன்று பல மாநிலங்களுக்கும் இருக்கின்றது. கேரளா என்றால் மலையாளிகள், மலையாள மொழி பேசக்கூடியவர்கள், மராட்டியர்கள் என்றால் மகாராஷ்டிர மாநிலத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு மொழிகளும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறது. இந்தியாவிற்கான ஒற்றுமை என்ன? இந்தியா மொழிப்படையில் ஒன்றுபட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லை. பண்பாட்டின் அடிப்படையில் ஒன்றுபட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லை. கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒன்றுபட்டுள்ளதா என்று கேட்டால் இல்லை. எனவேதான் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு, மதசார்பற்ற நாடு என்று உலக அளவில் போற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. ஆனால் இந்த வரலாற்றை மாற்றி அமைத்து இந்தியா என்றால் இந்துக்கள், இந்தியா என்றால் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் நாடு என்கின்ற ஒரு திட்டத்தை மறைமுகமாக உள்ளே புகுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சில விஷக்கிருமிகளுடைய நோக்கமாகத்தான் இந்த மும்மொழி கொள்கை இருக்கின்றது. இது மட்டுமல்ல, பல திட்டங்கள் இருக்கின்றன, பல நோக்கங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று இது. எனவே இத்திட்டத்தை மாற்ற வேண்டும். இந்திய நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ வேறு வேறு அல்ல, அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், நட்பால் உறவால் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் ஒரு வேற்றுமையை உருவாக்க வேண்டும், ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு எதிர்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில விஷக்கிருமிகள் செயல்பட்டு வருகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களை சிந்திப்போம், நாம் ஏன் இந்த இந்தி திணிப்பை எதிர்க்கின்றோம் என்று.